இந்த பாட்டு பாடுறப்பதான் ஞாபகமே வருது. ரொம்ப நாள் ஆக்சுவலி அந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்டு. ஆமா ஆமா, எனக்கும் வாயெல்லாம் கொஞ்சம் நம்ம தான் இருக்கு. பாப்போம், ஆடு கீடு எந்த பக்கமாவது போச்சுன்னு வையேன், ஒரே அமுக்கு அமுக்கி போடுவோம். அன்னைக்கு மட்டன் பிரியாணி தான் நம்ம வீட்டில். ஆமாம் ஆமாம், உமா சொல்கிறது வாஸ்தவம் தான். விலைவாசிலாம் ரொம்ப ஏறி போய் கிடக்கு. மட்டனு கிலோ 1200 1100ன்னு போயிட்டுருக்கு. நம்மளாம் வாங்கி சாப்பிட்டா கட்டுப்படி ஆகாது. இப்படி எங்கேயாவது போய் ஆட்டையை போட்டு சாப்பிட்டா தான் உண்டு. பேசாம நட்டவள்ளி, உனக்கு தெரிஞ்ச பாய் வீட்டு கல்யாணம் ஏதாவது இருந்தா சொல்ல, ஒரு எட்டு போயிட்டு வருவான். ஒரு நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு எதுக்கு தெரிஞ்ச பாயை தேடிக்கிட்டு? எங்க பாய் வீட்டு கல்யாணம் நடந்தாலும் நம்ம பாயின்னு போக வேண்டியதான். உள்ள போய் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு வர வேண்டியதான். அப்படியா சொல்ற? என்னவா ஒன்றும் தெரியாம கேட்க? உனக்கு என்ன இதெல்லாம் புதுசா? நம்ம எத்தனை கல்யாணத்துக்கு போயிருப்போம், எப்படி சாப்பிட்ருப்போம்? அப்ப இன்னைக்கு போய் ஒரு விசாரணையை போட்டுருவோம். நம்ம ஊர்ல இருக்க சத்திரத்துல என்னன்னைக்கு வாய் வீட்டு கல்யாணம் நடக்குதுன்னு பார்த்துட்டு அன்னன்னைக்கு வீட்டுல சமைக்காம லீவ் விட்டுருவோம். என்ன சொல்ற? சரியா சொன்னேன். அடி உமா, ஒத்தரோசா, நெட்டவள்ளி, அடடே மல்லிகாக்கா, என்ன என்ன இம்பிட்டு தூரம்? ஏண்டி வெளியே தூரம் வந்து சொல்லிட்டு வர மாட்டீங்களா? உங்களை தேடி எங்கெங்கெல்லாம் அலையிறது? ஏக்கா, நானே நம்ம மாமியார் கிளவி வாச பக்கம் உட்காந்துருந்துச்சேன்னு கொல்லை பக்கமா பூந்து யாருக்கும் தெரியாம வந்தேன். இதெல்லாம் நான் உங்க வேலை தேடி சொல்லிட்டு வருவேனா? அதானே. சரி சரி, நீங்க எங்க அருவாளுங்க கிளம்பிட்டீங்க? கிளம்பிட்டா இல்லடி? கிளம்பிட்டா. வாங்க எல்லாரும் நம்ம தோட்டம் வரைக்கும் போயிட்டு வருவோம். ஒய் மல்லூஸ் ஒய். ஏண்டி தெரியாத மாதிரி கேட்காதீங்கடி. நான் நேற்று சொல்லியிருந்தேன்ல, பாலையெல்லாம் இன்னைக்கு கழிக்க ஆள் வருது, தென்னங்கத்தெல்லாம் வெட்டி போடுறாங்க, கார்த்திகை மாசம் கதுப்பு கழிக்க வராங்கன்னு. கதுப்பெல்லாம் கழிச்சு போடுவாங்கடி. நம்மளாம் பச்சை மட்டையை எடுத்து சீவணும்னு வையேன், வீட்டுக்கு ஆளுங்க 4 நாள் விளக்குமாறு தேருண்டி. மிச்சம் விளக்குமாறு இருந்தால் விற்று காசு எடுத்துக்கலாம். வாங்கடி போயிட்டு வருவோம். யாரும் எத்தனை விளக்குமாறு குடிக்கிறீங்களோ அத்தனை விளக்குமாருக்கு காசு வாங்கி தரேன். வாங்க. வெண்டி 4 முடி போவோமா? போவோம். இங்கே சும்மா இருக்கிறதுக்கு அங்கேயாவது போவோம். போனால் அக்கா காப்பி தண்ணி ஏதாவது ஸ்நாக்ஸ் கிக்ஸு தருவாங்க. இங்கே இப்படியே இருந்தோன்னே மதிய சொத்துக்கு ஒன்றும் இல்லை, வழி இல்லை. அதுக்கு நம்ம அவங்களோடய போவோம். அப்படியே சொல்கிற? ஆமாம் ஆமாம், ரொம்ப வெகு பண்ணாத. இந்த அக்கா நம்மளை விட்டுட்டு 4 பேரை வேலைக்கு வச்சுச்சுன்னு வையேன், காசு அங்கே போயிடும், சோறும் கிடைக்காது. பேசாமல் மண்டையாட்டிட்டு இறங்கி போவோம். ஆமாம் ஆமாம், 4 முடி, நீ சொல்கிறதும் சரி. நான் முதல்ல போகிறேன்ப்பா. இன்னைக்கு வரீங்களா இல்லை வேலைக்கு ஆள் கூப்பிட்டுக்கிட்டுமா? நானும் வரேன்க்கா. உங்களுக்கு உதவி செய்யாமல் நான் என்ன பண்ண போகிறேன்? நாங்களும் வரோம். ஆமாம் ஆமாம், அப்போ சட்டனை குதிங்க. வாங்க போவோம். பச்சை மட்டையெல்லாம் ஒரு பக்கமாக எடுத்து போட்டாச்சு. இந்த காஞ்ச மட்டையெல்லாம் அங்கே கிடக்கு. அந்த ஆளுங்களை விட்டு அதையும் எடுத்து போட சொல்லிடணும். என்னைய முருகேசா, கீத்தெல்லாம் வெட்டியாச்சா? கதுப்பெல்லாம் கழிக்க சொன்னே கழிச்சா சார்? எல்லாம் கழிச்சாச்சுமா. காஞ்ச மட்டையெல்லாம் அங்கேயே கிடக்கு. பச்சை மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தனியாக போட்டு வச்சுருக்கேன். நல்லதாக போச்சுப்பா, நல்லதாக போச்சு. சரி, இப்போ இந்த பச்சை மட்டையெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன் கூட்டாளியெல்லாம் வந்திருக்காங்க, நாங்கள் உட்காந்து விளக்கமாறு கிழிச்சிட்டு இருக்கோம். இந்த காஞ்ச மட்டையெல்லாம் அவங்களே எடுத்து ஓரமாக போட்டுட்டு போக சொல்லுப்பா. அதை நான் அப்புறமா ஊற வச்சு கிழிச்சுக்கிறேன். சரிங்கம்மா. அப்புறம் வேறுங்களாம் கூலி கொடுத்துட்டு அதை கணக்கில் எழுதி வச்சிருப்பேன். சரிம்மா, கொடுத்துட்றேன். நீ கூடவே இருந்து பாருப்பா. தேவையில்லாத மட்டை கிட்டையெல்லாம் இருந்தால் மரத்துலேருந்து கழிக்க சொல்லிவிடு. வெட்டியே சம்பளம் கொடுக்க முடியாது. எல்லா வேலையும் வாங்கி விட்டுரு சொல்லிட்டேன். ஏன்னா கார்த்திகை மாதம் கரெக்டாக கதுப்பு கழிக்கணும். இல்லைன்னா காயெல்லாம் சரியாக வைக்காது. அப்புறம் வருஷம் ஃபுல்லாக நமக்கு காப்பு இருக்காது. பார்த்துக்க ஏம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்போ சரி, நீ எதை பார்த்துக்கிறேங்கிற, அதனால நான் வேணா போகிறேன். அந்த பச்சை பாலை எடுத்து என் தலையில் வைப்பா, நான் எடுத்துகிட்டு போகிறேன். சரிம்மா. ஏம்மா, நான் வேணா எடுத்துகிட்டு வரட்டுமா? வேணாம்ப்பா, நாலு தானே நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். மிச்சம் விழுவுறதை கொண்டு வந்து கூட நாங்கள் மிச்சத்தையும் சேர்த்து கிழிச்சு வச்சிடுறோம். சரிங்கம்மா. சரி, நான் முன்னே போகிறேன். மீதி பச்சை மட்டையை எடுத்துகிட்டு வந்து அங்கே போட, நாங்கள் இன்னைக்கு கிழிச்சிருவோம். சரிங்கம்மா. ஏம்மா, பார்த்து போங்க, அங்கே தான் காஞ்ச மட்டையெல்லாம் கிடக்கு. சரிப்பா. உமா, என்ன உமா இம்புட்டு காஞ்ச மட்டை இங்கே கிடக்கு? பாத்தியா, அம்புட்டு காஞ்ச கீத்து தான். இதெல்லாம் நம்ம கீத்து கிழிச்சாலே எப்படியும் 100-150 விளக்கமாறு தேரும் போலையே. ஆமாம் ஆமாம், புறமே உட்காந்து கிழிச்சு கொடுத்தரணும். விளக்கமாருக்கு 50 ரூபா 60 ரூபா விற்கிது. அக்கா ஒரு 30 ரூபா கொடுத்தா கூட போதும், நமக்கு கைக்கு நல்ல லாபம் நிற்கும். கரெக்டாக சொன்னேன். பேசாமல் அக்காட்ட கேட்டு இந்த காஞ்ச கீத்தெல்லாமும் ஊற வச்சு கிழிச்சு விட்றணும். ஆமாம் ஆமாம், 2 நாளைக்கு வந்தேன்வையே பூரா வேலையும் முடிச்சு விட்றலாம். ஆமாம் ஆமாம், சரியே சொல்கிறேன். யோசிச்சு பாரு, ஒரு விளக்கமாருக்கு 30 ரூபா, அப்போ ஒரு 100 விளக்கமாருன்னு வையே 3000 ரூபா ஆச்சு. சரியா சொன்னேன். ஆளுக்கு 3000 சும்மாவா இருக்கு?
என்னடி ரெண்டு பேரும் தாரா மரக்கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க? ஏக்கா அது ஒண்ணும் இல்லக்கா, இங்க என்ன இம்புட்டு காஞ்ச மட்டை கிடக்கு? ஆமாண்டி, நிறைய கீத்து காஞ்சு காஞ்சு கீழே விழுந்து கிடக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு கதப்பு கழிக்க ஆள் வந்தாங்களா, அவங்களும் நிறைய வெட்டி போட்டிருக்காங்க. இந்த பத்தியா பச்சை மட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அப்படியே உட்காந்து கிழிச்சோம்னு வையேன், ஈஸியாக கிழிச்சு போடலாம். காஞ்சிச்சுனா தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த காஞ்ச மட்டையெல்லாம் எடுத்து ஊற வைக்க சொல்லியிருக்கேன். காஞ்ச கீத்தெல்லாம் ஊறினதுக்கப்புறம் உட்காந்து பொறுமையாக விளக்கமாக கிழிச்சிடலாம். ஆமாக்கா, அதான் பேசிட்டு இருந்தா. நாங்களும் கிழிக்கிறோம். எங்களுக்கும் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் தாராளமாக விளக்கமாக இருக்கீங்கடி. உங்களுக்கு ஒரு விளக்கமாக இருக்கு, நான் ஆளுக்கு 35 ரூபா தரேன். தாராளமாக எடுத்துக்கோங்க. 35? நான் கூட 30 ரூபா தான்க்கா நினச்சேன். 35 ரூபா வச்சுக்கோங்கடி. என் மாமியார் அது 80 ரூபாய் 70 ரூபாய்க்கு விற்கிறேன்னு இருக்காங்க. நீங்கள் கிழிக்கிறவளுக்கு எடுத்துக்கோங்க, மிச்ச காசு அவங்க எடுத்துக்கிட்டோம். சரி சரி, அப்புறம் எதுக்கு பேசிக்கிட்டு நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு? வாங்க எல்லாம் ஒரு பக்கமாக போய் உட்காருவோம். ஏற்கனவே நட்டவெளி முன்னாடியே போய் இடம் பிடிச்சி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. நம்மளும் போவோம். ஆளுக்கு கொஞ்சமாக வேலையை பார்த்தா கடை கடைன்னு இன்னைக்கு எப்படியும் ஒரு 50 விளக்கமாவது கிழிச்சு போடலாம். சரியா சொன்னேன். பேசிக்கிட்டு வேலை பார்த்தா வேலை பார்க்கறது தெரியாது, அழுப்பும் தெரியாது, நமக்கு வேலையும் ஆகும். என்ன சொல்கிறேன்? வாஸ்து வந்தாங்கக்கா, சட்டு முட்டை நடைய கட்டுங்க. எங்களுக்கு ஆளுக்கு ஒரு கீத்தை கொடுங்க, எடுத்துட்டு போவோம். ஆமாக்கா, கொடுங்க போவோம். ஊர்கோலம் பூலோகம் என்றென்றும் ஓடும் பொன்னியாரும் பாடும் கானம் நூறும். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோலாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், நாளைக்கு மீட் பண்ணுவோம்.